ஓம் நமச்சிவாய. திருவண்ணாமலை கிரிவலம் ஏன் செல்ல வேண்டும்? ஏன்னா எத்தனையோ சிவன் கோயில் இருக்குது. அந்த திருவண்ணாமலை கோயிலை மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு பரபரப்பாக சொல்லிக்கிறாங்க கிரிவலம் கிரிவலம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பொதுவாக எழக்கூடிய சந்தேகம். ஏன்னா அந்த சிவனுடைய வழிபாட்டில் சிவன் மேலே அதிகமான ஈர்ப்பில் உள்ளவங்க, சிவனை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தோணாது. மற்றபடி சராசரியாக மற்ற கடவுளை வழிபடுறவங்களுக்கு அதுனா அந்த கிரிவலத்தை பற்றி அவ்வளோ ஒரு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் வரும். அதனால தான் அந்த டாபிக் எடுத்தோம். ஏன் செல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வியே அந்த மாதிரி அதனால தான் எடுத்தது. ஏன்னா எத்தனையோ சிவன் கோயில் இருக்குது. இப்போ ராமேஸ்வரம், வெள்ளியங்கிரி மலை, பர்வதமலை, கைலாஸ் சொல்கிறாங்க. அப்புறம் சிவன் கோயில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோயில் இருக்குது, ஆயிரக்கணக்கான கோயில் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில். அது மாதிரி இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு அப்படி என்ன சிறப்பு? ஏன் கிரிவலத்தை முதன்மைப்படுத்துகிறாங்க? எதுக்கு செல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான அர்த்தம். பொதுவாக திருவண்ணாமலைக்கு மற்ற சிவன் கோயிலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவண்ணாமலை ஒரு சுயம்பா லிங்க வடிவத்தில் மலையே லிங்கமாக, பூமியே ஆவடையாக எழுந்தருளியிருக்கார். அப்படிங்கிறனால மற்ற சிவன் கோயிலில் இந்த சிறப்பு இல்லை. அதுபோல் இயற்கையாகவே மனிதர்களை ஈர்க்கக்கூடிய, ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அடுத்து எப்போ போகலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை மனசுக்குள்ளேயே கொண்டுட்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தலம் தான் திருவண்ணாமலை. மற்ற எந்த சிவனாலயத்துக்கு போனாலும் அந்த சிறப்பு இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, அது மனிதரால் சிவனுடைய அருளில் சிவனுடைய வாக்குக்காக கட்டப்பட்ட ஆலயங்கள் மற்ற ஆலயம் எல்லாமே. இது சிவனே மலையாய் லிங்க வடிவமாக காட்சி தந்து மக்களுடைய ஒரு ஞானத்தை வழங்கக்கூடிய தலமாக இருக்கிறதுனால திருவண்ணாமலை சிறப்பு இருக்குது. உலகத்தில் எந்த சிவன் கோயில் இருந்தாலும் இந்த திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்குது. அந்த இமயமலை, மற்ற பனிலிங்கம், அது எது சொன்னாலும் கூட திருவண்ணாமலை மலையே லிங்கமாக உருவானதுனால மனிதனுக்கு பொதுவாக என்ன தேவை வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தா, பொருள், கல்வி, பொருளாதாரம் எல்லாமே கொடுத்தாலும் கூட மனசில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது வேணும். தெளிவுனா வாழ்க்கையில் துன்பம் வரும், இன்பம் வரும், தொடர்ந்து துன்பம் வந்துக்கிட்டு இருக்கும். சில காலத்திலெல்லாம் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு அடிமேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை எப்படி நம்ம கடந்து அடுத்த நிலைக்கு போகணும்? இந்த துன்பம் ஏன் வருது? நம்ம மட்டும்தான் கஷ்டப்படுறோமா, அல்ல எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா? நம்ம மட்டும்தான் பாவம் ஏதாவது செஞ்சிட்டோமா, அல்லது மற்றவங்க பண்ணியிருக்காங்களா, அல்லது அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்களாம் கோயிலுக்கே போகிறதில்ல, நல்லா இருக்காங்க. நம்ம விடாமல் கோயிலுக்கு போகிறோம், நம்ம வேலைன்னு இருக்கிறோம். நமக்கு தான் தொடர்ந்து எல்லா பிரச்சனையும் வருது. ஒரு தொழில் செஞ்சால் நடக்கிறதில்ல, ஒரு கல்யாணம் பண்ணலாம் நினச்சா நடக்கிறதில்ல, ஒரு வேலைக்கு பண்ணலாம் முடியறதில்ல, இது பண்ணாலும் நமக்கு தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னு நிறையா பேருடைய மனக்குமுறல்கள் இது இருக்குது. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தான் இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைனா என்ன, மனிதன்னா யார், பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் என்ன நடக்குது, நம்ம ஒரு பிளான் போட்டால் அது மீறி ஒன்று நடக்குது, அது ஏற்கிறதாரு, பெரும் விபத்துகள் நடக்குது, அதை நடத்துகிறதாரு, ஒரு கோயில் உருவாகுதுன்னா அதை உருவாக்குறதாரு, கோயில் இடியுதுன்னா அதை முடிவெடுக்கிறதாரு, ஒரு உயிர் இந்த பூமியில் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர்றதாரு, அதே உயிர் பூமி விட்டு போகுது, ஒரு விபத்தில் போகுது, அல்லது கொலையில் போகுது, ஒரு தற்கொலையில் போகுது, அல்லது இயற்கையாக போகுது அப்படின்னா அது எங்கே போகுது, அதில் முடிவெடுக்கிறதாரு. அதுபோல் நல்லா இருக்கிறவங்க திடீர்னு இறந்துடுறாங்க, கெட்டது செஞ்சுட்டுலாம் இருப்பாங்க, அவங்க நீண்ட நாள் பூமியில் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்மளுடைய விதி யார் முடிவு பண்ணுறா? நம்ம தான் எல்லாம் பண்ணுற மாதிரி தெரியுது, நம்ம தான் எல்லாம் முடிவு எடுக்கிறோமா? ஆனால் எல்லாம் முடிவு எடுக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு விவரம் தெரியும் வரைக்கும் இருக்கிற விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம படிக்க போகிறோம், அப்புறம் திருமணம் பண்ணுற, வேலைக்கு போகிறோம், எல்லாம் நம்ம தானே முடிவு எடுக்கிறோம். அப்போ நமக்கு மேலே எந்த கடவுள் இருக்குது அப்படிங்கிற சிந்தனை. அப்படி எண்ணற்ற கேள்விகள் நமக்கு வரும். அதுக்கான பதில் தான் கிடைக்காது. அந்த பதில்கள் எங்கே கிடைக்கும்னா சிவன்கிட்ட தான் கிடைக்கும். அந்த சிவன் தான் மக்கள் அனைவருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய கடவுள். அந்த ஞானமே முழுமையாக எங்கே கிடைக்கும் அப்படின்னா திருவண்ணாமலையில் தான் கிடைக்கும். அதனால தான் அந்த திருவண்ணாமலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறோம்.
அதே திருவண்ணாமலைக்கு போனோடனே சாமி போட்டால் வந்துருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. தொடர்ந்து நம்ம அந்த கோயிலுக்கு பயணிக்கணும். உங்களுக்கு நான் தான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்துட்டா அடுத்து எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும், போகக்கூடிய சூழ்நிலை வரும். இதனால் அந்த திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும் ஞானம் கிடைக்கிறதுக்காக. இன்னொன்று இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து கடவுளை சிவன் வழிபாட்டிலே இருப்பாங்க. சிவனை பற்றி எல்லாம் தெரியும், பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக இருப்பாங்க. ருத்ராச மாலை அணிவாங்க, காவியோட அணிவாங்க, இது திருநீர் அணிவாங்க, சிவன் கோயிலுக்காக போவாங்க. ஆனால் சிவனை உணர முடியல, சிவனுடைய அருள் கிடைக்கல. வெளித்தோட்டத்துக்கு வந்து அவங்க அந்த நிலையில் இருந்தாலும் கூட மற்றவங்க பார்வைக்கு அவங்க சிவனுடைய அருள் பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் கூட அவங்களுக்கு உண்மையான சிவனை உணர முடியாது. அப்படி இருக்கிறவங்க வந்து எங்கே தான் போகிறது, சிவனை உணர்றதுக்கு, ஞானம் அடைகிறதுக்கு எங்கே தான் போகிறது அப்படின்னு சிந்தனை வரும்போது அதற்கான முதலும் முடிவுமான தலம் வந்து திருவண்ணாமலை மட்டும்தான். அந்த திருவண்ணாமலையில் போயிட்டு அந்த 14 கிலோமீட்டர் நம்ம அந்த கிரிவலம் போகும்போது அதற்கான முடிவு எல்லாமே கொடுத்துருவார். இப்போ புதுசாக போனாலும் சரி, நான் ஏற்கனவே இப்போ சொன்னது போல் சிவனை உணரணும், சிவனை ஞானம் அடையணும் அப்படின்னு நினச்சி போனால் தான் இருந்தாலும் சரி, அப்படி போகிறவங்க அந்த 14 கிலோமீட்டர் நடந்து வரும்போது உண்மையான இறைபக்தியாக அவரே அந்த மனசை நினச்சிட்டு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் கூட உங்கள் கூடவே வந்து அருள் புரிகிறத நீங்கள் மனசால் உணர முடியும். ஏனோதானு போயிட்டு மற்ற ஒரு விளம்பரத்துக்கோ டைம் பாஸ் மாதிரி ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரி போகிறவங்களுக்கு அதை உணர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சிவனை உணரணும், ஞானமடையும் நினைக்கிறவங்களுக்கே 1000 சோதனைகள் வரும். வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி போக முடியாது. அதுக்கு மீறி போனாலும் அங்கே கிரிவலம் போகும்போதும் பல சிந்தனைகள் தடுமாற மாதிரி எல்லாமே சிவன் உருவாக்குவார். ஏன் அப்படி உருவாக்குவார்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் லைனுக்கு கொண்டு போகிறதுக்காக அது கொடுப்பார். அதனால் அந்த கிரிவலமானது ரொம்ப அவசியம் போகணும். அதனால தான் கிரிவலம் போகணும் அப்படிம்பாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நம்ம புரிஞ்சுக்கணும், அது தவறானது. இத்தனை கிரிவலம் வாங்க, அமாவாசைக்கு வாங்க, பௌர்ணமிக்கு வாங்க, உங்களுக்கு நினச்சதெல்லாம் கிடைக்கும், வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. என்ன நினச்சாலும் கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், கல்யாணமாகலாம் கல்யாணமாகும், எல்லாமே தொழில் நல்லா முடக்கும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ கல்யாணம் ஆகாதவங்க அல்லது குழந்தை இல்லாதவங்க இந்த ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வந்தவங்க எத்தனை பேர் குழந்தை உடனே கிடச்சிருக்கு. அது சம்மந்தம் இல்லை. தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதனால சிவன் மேலே மக்களுக்கு அதிருப்தி ஆகிற மாதிரி எந்த தவறும் எந்த சிவனடியாரும் சிவன் நினைக்கிறவங்க அவங்களுடைய இதுக்காகவோ அல்லது ஏதோ தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு சொல்லாமல் இருக்கிறது மக்கள் வந்து ஒரு சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். என்ன உண்மையாக நடக்கும்னா, அங்கே நம்ம அந்த கிரிவலம் போகும்போது 14 கிலோமீட்டர் போக நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும், உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு தொழில், கல்வி, அப்புறம் தொழில், வீடு கட்டுற, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல, சிக்கலாகவே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு திருவண்ணாமலை சிறந்த ஒரு தலம் தான். நீங்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் போயிட்டு வரும்போதே உங்களுக்குள்ளேயே அது மனசை கொடுத்துருவார். இதுக்கான ரூட் இதுதான், இதுக்கான ரூட் அதுதான் அப்படின்னு. அதுக்காக போன உடனே போயிட்டு இத்தனை அமாவாசை, இத்தனை பௌர்ணமி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. உங்கள் மனசுக்கு எப்போ தோணுதோ போங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதே நீங்கள் எதிர்பார்ப்போட போகக்கூடாது. நான் இந்த திருவண்ணாமலைக்கு போய் இத்தனை கிரிவலம் வந்தேன்னா எனக்கு வேலை கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், தொழில் அமையும், வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும், அந்த ஒரு எதிர்பார்ப்போடு போகாதீங்க. தயவு செஞ்சு எதிர்பார்ப்போடு போனீங்கன்னா ஏமாந்து தான் போவீங்க. சிவன்கிட்ட முழுசாக அன்பாக போங்க. ஏன்னா என்ன மாதிரி போகணும்னா, உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், உங்களை இந்த பூமி கொண்டு வந்ததே அவர் தான், உங்களை நான் வழி நடத்துறது அவர் தான். நாளைக்கு உங்களை எந்த நிலையில் வைக்கணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியாது, எடுத்த வீட்டுக்காருக்கு தெரியாது, அடுத்த வீட்டுக்காருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது நீங்கள் நாளைக்கு என்ன நிலைமையாக இருப்பீங்க, என்னவாக இருப்பீங்க. அது சிவனுக்கு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கணுமோ எத்தனையோ ஆலயத்துக்கு போயிருக்கிறோம். சரி, அந்த ஆலயம் ஒரு பூமியில் ஒரு மலையே வந்து லிங்கமாக உருவாயிருக்காரு. சரி, அங்கே போய் தரிசனம் பண்ணுவோம், அங்கே தான் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 14 கிலோமீட்டர் போங்க. சந்தோஷமாக சிவனை நினச்சிட்டு, சிவனே எத்தனையோ கஷ்டத்தை கடந்து வந்துட்டேன், இதுக்கு மேலே எனக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை, நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, இருந்தாலும் ரொம்ப எனக்கு இல்லைனாலும் என்னால் அன்றாட உங்களை நினைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்னால் அதுக்கு தடங்கள் இல்லாமல் எதாவது பண்ணி கொடுங்க. இந்த பூமியில் எனக்கு ரொம்ப எதுவும் வேண்டாம், நான் எந்த நிம்மதி இழக்காமல் இருக்கிறதுக்கு உங்களை எப்போவும் நினைக்கிறதுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லி வேண்டினாலே போதும். அப்படி வேண்டிட்டு 14 கிலோமீட்டர் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன தீர்வு பிரச்சனையாக இருந்தாலும் சிவன் வந்து அடுத்தடுத்த இதுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். அதை விட்டுட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த திங்கிங்கில் போனீங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் சிவன் மேலே ஒரு தவறான சிந்தனை உங்களுக்கு வந்துடும். அதனால் எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. முழுசாக சிவனை நினைங்க, சிவனை உணர நினைங்க, சிவன் அடைய நினைக்கிங்க.
கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் ஞானமடைய நினைக்கிறவங்களும் தொடர்ந்து போங்க. அதே போல் அந்த ஞானமடையாது மற்றவங்க இதுக்கெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த கிரிவலம் சொல்கிறது இதுக்காகத்தான். இப்போ நான் சொன்னது போல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிரிவலம் போங்க, எல்லாமே நடக்கும். ஞானத்தை கொடுப்பார் கடவுளை. எங்கேயுமே உணர முடியலையே, என்ன தான் பண்ணுறது கடவுளை பார்க்க நினைக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கிரிவலம் போங்க. கண்டிப்பாக சிவன் வந்து அருள் புரிவார். இது சத்தியம். இதுக்காகத்தான் கிரிவலம் போகணும் அப்படிங்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் வந்து பழனி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நெய்க்காரப்பட்டி அருகில் கேவேலூர் சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் கோயிலேருந்து பேசுகிறேன். இந்த கோயில் வந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து பிரம்மாண்டமாக மகா சிவராத்திரியை வந்து நம்ம தனியால் நம்மளை நடத்தி கூட இருந்து அருள் புரிகிறார். அதுபோல் நம்ம கோயிலில் சிவன் வந்து ஒரு உருவ நிலையில் இருக்கிறார், தவநிலையில் இருக்கார், கருவறையில் இருக்கார். மற்ற உலகத்தில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. அதுபோல் இங்கே 48 சிவலிங்கம் அமைக்கிறதுக்கான வேலைகள் நடைபெற்று வந்துட்டுருக்குது. அதுபோல் இங்கே சுயம்பா அரசும் வேம்பும் இருக்குது, சுயம்பு உருவாயிருக்கு. அதனால் இந்த கோயில் ஞானமடைய சிறந்த தலம். விருப்பம் உள்ளவங்க கோயிலுக்கு வாங்க. இங்கே வந்து சிவன் வந்து தியான நிலை உருவத்தில் இருக்கார், தவநிலையில் இருக்கிறதுனால மிகுந்த ஒரு சக்தியுள்ள தலம் தான். விருப்பம் உள்ளவங்க கோயிலுக்கு வாங்க. உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ நம்ம கோயிலுக்கு வழங்குங்க. நம்பர் ஃபோன் பதிவிடுறேன், தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க. ஓம் நமச்சிவாய்.